கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையை சேர்ந்த 3 மீனவர்களின் உயிர் போராட்டம் கடலை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள மீனவ சமூகத்தையே கண்கலங்க வைத்துள்ளது. 10 நாட்கள் கடலில் உயிருடன் போராடிய 3 மீனவர்களுக்கும் மழைநீரே உயிர்காக்கும் மருந்தாகியுள்ளது. கடலில் தத்தளித்து உயிருக்கு போராடிய மீனவர்கள் மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாங்க ஃபர்ஸ்ட்ல இவங்களை கரைக்கு இட்டு போனோமே, உயிரை காப்பாற்றணுமே சொல்லிட்டு எங்க தொழில கூட பார்க்காத என்ன செஞ்சோம், இவங்களை கரைக்கு நாங்க இட்டு போனோம். கடந்த ஜூன் 15ஆம் தேதி அதிகாலை பரங்கிப்பேட்டை அன்னகோயில் கடல் முகத்வாரத்தில் இருந்து கல்யாணசுந்தரம், ஸ்ரீகாந்த், பாண்டியன் மூவரும் வழக்கம் போல் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். மறுநாளே கரைக்கு திரும்ப வேண்டிய அவர்கள் அதன் பிறகு எந்த தகவலும் இன்றி மாயமாகினர். குடும்பத்தினர் பதறிப்போக ரோந்து படகுகள், ஹெலிகாப்டர் மூலம் மீன்வளத்துறை அதிகாரிகளின் தேடுதல் வேட்டை நடைபெற்றது. சக மீனவர்களும் கடலில் பல திசைகளில் தேடிய போதும் மூவரின் நிலை என்ன என்பது தெரியாமல் இருந்தது. பதற்றம் தொடர்ந்த நிலையில் சென்னை திருவொற்றியூர் குப்பத்தைச் சேர்ந்த மீனவர்கள் குமார் மற்றும் அவரது மகன் ராஜேஷ் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றபோது கடலின் நடுவே தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு படகை கண்டனர். உடனடியாக அங்கு சென்ற மீனவர்கள் கடலில் தத்தளித்த மீனவர்களை மீட்டனர். மீட்கப்பட்ட 3 பேரும் கடந்த 10 நாட்களாக காணாமல் போன கடலூர் மீனவர்கள் என்பது தெரியவந்தது. பொழுது வலை கட்டும்போது என்ன செஞ்சிட்டோம், பார்த்தா இந்த ஒரு போட்டு அலைஞ்சிட்டு வருது. என்னடா அலைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டு நாங்க என்ன செஞ்சோம், சரி அந்த போட்டுக்கிட்ட போலான்னு சொல்லிட்டு போனோம். போய் பார்த்தா 3 பேரும் படுத்தபடியா அன்கண்டிஷன்ல படுத்துட்டு கிடக்குறாங்க. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா 3 பேரும் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாத அன்கண்டிஷன்ல அப்படியே படுத்துட்டு கிடக்குறாங்க. அப்புறம் நாங்களே போட்ல ஏறி தான் ஆளை தூக்கி என்ன செஞ்சோம், என்னங்கன்னு சொல்லிட்டு மூச்சு பேச்சு அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அவங்க குடிப்பாட்டி என்ன செஞ்சோம், எங்க போட்ல தூக்கி போட்டு தொழில் கூட பார்க்காத என்ன செஞ்சோம், ஃபர்ஸ்ட்ல நம்ம கரைக்கு போனோமே, உங்களை எட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உயிரை காப்பாற்றணுமே சொல்லிட்டு நாங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி நாங்கள் தரங்கம்பாடியில இருந்து எங்களை 13 நாளா நாங்கள் கடலுக்கு புயல்ல மாட்டி காத்துல மாட்டி நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டோம்னு சொன்னாங்க. அப்புறம் 3 பேர் தூக்கி போட்டு தொழில பார்க்காத என்ன செஞ்சோம், ஏற்றிட்டு நாங்கள் வீட்டில் வச்சிருந்து என்ன செஞ்சோம், உடனே நம்ம ஆளுங்கிட்ட ஊராள் சுசைட்ல என்ற புகழுக்கு ஃபோன் பண்ணி என்ன செஞ்சோம், அனுப்பிச்சு விட்டு சுசைட்ல பேசி ஏடிக்கிட்ட பேசி உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு உடனே அவங்கள ஜிஹெச் ஸ்டான்லி கிட்ட மூவரையும் பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்த திருவொற்றியூர் மீனவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களை சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 7 நாளா சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரொம்ப அவசரப்பட்டுக்கிறாங்க. ரொம்ப மனவேதனையாக இருக்குது. சரிங்களா, அவங்க இப்போ தான் குளுக்கோஸ்லாம் ஏற்றி எல்லாம் நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. சரிங்களா, அவன் ஆஃபீஸர்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. மீனவர் ஆஃபீஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. சங்கங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. இந்த சங்கங்களுக்கு ரொம்ப நன்றி. மீனவர் ஆஃபீஸுக்கு ரொம்ப மிக்க நன்றி. கடலுக்கு சென்ற போது மீனவர்கள் ஒரு நாள் தேவைக்கான உணவு மற்றும் குடிநீரை மட்டுமே எடுத்து சென்றிருந்தனர். மறுநாளே கரைக்கு திரும்ப திட்டமிட்டிருந்த நிலையில் படகில் ஏற்பட்ட திடீர் பழுது அவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. நடுக்கடலில் இயந்திரம் செயலிழந்ததால் காற்றின் திசையில் படகு கட்டுப்பாடின்றி மிதந்து சென்றது. கரை எங்கே இருக்கிறது என்பதே தெரியாத நிலையில் உணவு தீர்ந்தது, குடிநீரும் காலியானது. கடலின் நடுவே கொளுத்தும் வெயிலில் பசியால் உடலும் சோர்ந்தது. தாகத்தால் தொண்டை வறண்டது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு உயிர் தந்தது இயற்கை மட்டுமே. அவ்வப்போது பெய்த மழைநீரை சேகரித்து குடித்தே அவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டனர். 10 நாட்கள் போராட்டத்திற்கு பின்னர் 3 பேரும் மீட்கப்பட்டதால் குடும்பத்தினர் நிம்மதி அடைந்துள்ளனர்.